ஒரு நாட்டில் அரவோன் என்ற அறிஞர் இருந்தார். அவர் அனைத்து நூல்களையும் கசடர கற்றுத் தேர்ந்தார். ஆனால் தன் கல்வியை அவர் நூலகத்துக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தார். அதே நகரில் சிற்பி ஒருவன் இருந்தான். அவனும் சிலைவடிக்கும் கலையை கசடர கற்றிருந்தான். ஆனால் கற்க வேண்டிய அனைத்தும் கற்றுத் தெளிந்த பின் அவன் தன் கற்றலை நிறுத்திவிடவில்லை. சிற்பி தன் கற்று அறிந்த அறிவுக்கு தகுந்தவாறு வாழ்ந்தான். தன் சிற்பங்களை வெறும் கல்லாக பார்க்காமல் அதன் மூலம் மக்களுக்கு அமைதியையும் கலையின் அழகையும் கொண்டு வந்தான். சிலைகள் உடைப்பட்டால் அவற்றை சரிசெய்து அதன் மதிப்பை கூட்டினான். அவன் கல்வியை பயன்படுத்தியதால் அவன் வாழ்க்கை செதுக்கப்பட்ட சிலை போல் ஒழுக்கத்துடனும் அழகாக இருந்தது. அரவோன் ஒருநாள் மன்னன் அரவோனிடம் ஆலோசனை கேட்க வந்தபோது அவர் நூல்களிலிருந்து மட்டுமே மேற்கோள்களை காட்டினாரே தவிர நடப்புச் சூழலுக்கு பயனுள்ள தீர்வைச் சொல்லவில்லை. அவருடைய அறிவு வாழ்க்கை அனுபவத்துடன் இணையாததால் அது காய்ந்த இலை போல இருந்தது. முடிவு: கல்வி என்பது அகத்தில் சேகரிக்கும் ஒளி. அதைச் செயலில் நிலைநிறுத்தினால் மட்டுமே உலகம் அதை பயன்படுத்தும். கசடர கற்ற சிற்பியின் வாழ்வு நிற்க அதற்குத் தக என்ற குரலுக்குச் சான்றாக விளங்கியது.